ரமலானிற்கு ஏன் 30 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஐயா சொல்கிறார், எவன் ஒருவன் 30 நாட்கள் விரதம் இருக்கிறானோ அவனுக்கு பசி என்றால் என்ன, பசியினுடைய கொடுமை என்றால் என்ன, பசியினுடைய துன்பம் என்றால் என்ன என்பது முழுவதுமாக புரியும். அப்படி பசியினுடைய துன்பம் தெரிந்த ஒருவன் அடுத்த உயிரினம் பசியோடு இருப்பதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். சக மனிதர்களினுடைய சக உயிரினங்களுடைய பசியை தீர்த்த பின்புதான் அவன் உணவு உண்பான். அதற்காக ஒருவர் விரதம் இருக்க வேண்டும் என்கிறார். அறிவினார் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்கிறார் வள்ளுவர். நீங்கள் ரமலானுக்கு மட்டுமல்ல, எந்த மதத்தினராக இருந்தாலும் எந்த இனத்தவராக இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் நீங்கள் விரதம் இருங்கள். பசியினுடைய கொடுமை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் தான் பள்ளிவாசல்களில் எந்த மதத்தினர் எந்த இனத்தவர் வந்தாலும் அவர்களுக்கு நோன்பு கஞ்சி கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பசியினுடைய கொடுமையை உணர்ந்து கொண்டால் அத்தனை உயிரினங்களினுடைய பசியை தீர்த்த பின்புதான் நீங்கள் உணவு உண்பீர்கள். அப்படியாக இந்த உயிரினங்களை நேசிக்கக்கூடிய பண்டிகையான இந்த ரமலான் பண்டிகையை கொண்டாடக்கூடிய அத்தனை பேருக்கும், பசிப்பினியை தீர்க்கும் அத்தனை பேருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள்.